தான் சொல்றோம். ஏங்க நீங்க வந்து ஒரு அமைச்சர், அவர் வந்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், திமுக ஜெயிச்சதுன்னா அடுத்த 1/2 மணி நேரத்துல நீங்க மணல் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியமா அவர் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஒரு மக்கள் இருக்கக்கூடிய நாட்டை, ஜனநாயக தேர்தல் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஜனநாயக முறையில் செலக்ட் பண்ற ஒரு அரசாங்கத்துல இருந்துட்டு, ஒரு அமைச்சராக இருந்துட்டு திமுக ஜெயிச்ச உடனே மணல் எல்லாம் ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப யார் அவரு? அப்ப இதுக்கு பேர் என்ன? ரவுடிசம் கிடையாதா? மக்களை வந்து கடந்த ஆட்சியில வந்து ஏமாற்றி சுரண்டி அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை எல்லாம் சுரண்டிக்கிட்டு ஏமாற்றி ஊழல் செய்துவிட்டு இப்போ வந்து மகாத்மா போல இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யார் அவரு? ஓடி தலைவர் ஆயிட்டாங்க. அவர் தம்பி 2 வருஷமா தலைவர் ஆயிட்டார் அந்த கேஸ்ல. அதை பத்தி நம்ம ஏன் பேசல? இதே திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எப்படி தலைமுறை ஆனாரு? மக்களை சுரண்டியான தலைமுறை ஆனோம் உங்க மாதிரி? இல்ல மக்களை ஏமாற்றி நாங்க படிச்சிட்டு இருக்கோமா? அரசாங்கத்தை வச்சு மணல் நாங்க படிச்சிட்டு இருக்கோமா? பாட்டில் மேல 10 ரூபாய் வச்சு நாங்க படிச்சிட்டு இருக்கோமா? அப்ப நாங்க என்ன தைரியமா பேசக்கூடாது? நீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க மதுவால சுரண்டிட்டு இருக்கீங்க. 50,000 கோடிக்கு நீங்க விற்பனை பண்ணிட்டீங்க மதுவை. ஆண்டுக்கு வருமானம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டார்கெட் வச்சு நீங்க மதுபானத்தை வந்து வித்துட்டு இருக்கீங்க 50,000 கோடிக்கு. 50,000 கோடியை நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்கீங்க? எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு? அப்படி சீரழிஞ்சது மேல பார்த்தாலும் பாட்டிலுக்கு மேல வேற 10 ரூபாய் வச்சு சீரழிக்கும். மதுபானத்தோட வருமானம் பத்தாது, எம்ஆர்பி வருமானம் பத்தாது, மேல 10 ரூபாய் வேணும் உங்களுக்கு. அப்ப கோவம் வருமா வராதா? யார் நீங்க என்ன ஆட்சி நடத்திட்டீங்க? நீங்க என்ன மக்களுக்கு வந்து மகாத்மா காந்தி போல சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்களா?